ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் பெரிய கண்ணாடி மரத்தின் நிழலில் சுந்தரா என்ற சிறிய பாம்பு வாழ்ந்தான். ஆனால் இது சாதாரண பாம்பல்ல, பேசக்கூடிய பாம்பு. சுந்தரா அனைவரையும் கவர்ந்தது. அவன் சொல்வதெல்லாம் இனிமையான கதைகள், சிரிப்பும் சிந்தனையும் துணிவும் தரும் கதைகள். ஆனால் ஒரு நாள் கிராமத்தின் குடிநீர் நதி வற்றிப் போனது. கிணறு வறண்டு விட்டது. மக்கள் அனைவரும் கவலையில் மூழ்கினர். அந்த சமயம் சுந்தரா ஒரு புதுமையான கதை சொன்னான். அந்த கதையில் ஒரு மாயவனத்தில் அற்புத குடிமண் நீர் ஒளிந்திருப்பதாக கூறினான். அந்த நீரை ஒரு நல்ல மனம் கொண்ட நரிமான் தன் உயிரை பணயம் வைத்து காக்கிறான். யாரும் அங்கு சென்றதில்லை. மறுநாள் குழந்தைகள் தங்கள் துணிவை திரட்டிக் கொண்டு மாயவனத்தை நோக்கி பயணித்தனர். அவர்கள் சென்றதும் நரிமான் அவர்களை பார்த்து சிரித்தான். அன்போடு வரவேற்றான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் அந்த அற்புத நீரை பெற்று கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த நாள் முதல் கிராமம் மீண்டும் பசுமையடைந்தது. சுந்தராவின் கதைகள் அனைவருக்கும் நம்பிக்கையையும் துணிவையும் அளித்தன. இது உங்க தன்விகா கிரியேட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.